ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு சொல்லி பழக்கமாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம எல்லா ஃபிசிக்ஸ் வீடியோஸுக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மோஸ்ட்டாக. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெயிலும் பண்ணியிருந்தாங்க, சார் இந்த ஃபிசிக்ஸ் டெரிவேஷனை எப்படி சார் படிக்கிறது? நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்குது. நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 137 டெரிவேஷன்ஸ் இருக்குது. இந்த 137 டெரிவேஷன்ஸை எப்படி சார் படிக்கிறது அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு டைம் நான் அப்ரோச் பண்ணும்போது எனக்குமே அது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது. இந்த 137 டெரிவேஷன், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ், 11th இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஃபிசிக்ஸ் டெரிவேஷன்ஸை நம்ம முதல்ல எப்படி படிக்கணும், நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸு வந்து நான் ஃபாலோ பண்ண விஷயம்தான். 4 ஸ்டெப்பு தான், ரொம்ப 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 சிம்பிளான ஸ்டெப்ஸு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பேசிக்ஸு முதல்ல புரியணும். இந்த ஃபிசிக்ஸ் டெரிவேஷனை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மக்கு பண்ணிட்டா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா கிடையாது. சம்டைம்ஸ் வி மே கெட் டிப்ரெஸ்டு. சடனாக வந்து நமக்கு என்னடா ஒரு ஆன்சர் தெரியல, ரெண்டாவது ஆன்சர் ஐயோ என்ன பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்னு நம்ம எக்ஸாம் டைமில் நம்ம முழிச்சிட்டு இருந்தாலும் நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியாது. அதனால் முதல் ஸ்டெப்பே என்ன அப்படின்னா, பேசிக் நாலேஜ் நமக்கு தேவை. பேசிக் நாலேஜ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 12th ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எலக்ட்ரிக் டைபோல் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு டைபோல் இருக்கும். ஸோ அந்த டைபோலில் ஒரு ஆக்சியல் லைன் அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம் இல்லையா? ஸோ அதே லைனில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். முதல்ல இந்த ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். இது எல்லாமே நம்ம சாப்டர்ஸில் அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்தாவே போதும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக்கான விஷயங்கள் தெரியணும். ஸோ என்ன எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்ன? ஒரு 2 சார்ஜ் இருக்குது, 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இல்லையா? ஸோ 2 சார்ஜஸ் இருக்குது. அந்த 2 சார்ஜஸுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம 2a அப்படின்னு சொல்கிறோம். அந்த சார்ஜ் q இல்லையா? ஸோ அப்போ டைபோல் அப்படின்னு சொல்லும்போது, எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லும்போது 2aq, அதாவது நம்ம p அப்படின்ற ஒரு நொட்டேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். கரெக்டு தானே? அதே மாதிரி டைபோல் மூமெண்ட்டுடைய டைரக்ஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியும், நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன சார்? அதுவும் நமக்கு தெரியும். என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா, ஒரு சார்ஜ் மேலே நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ், இதை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெரிவேஷனை படிக்கும்போது பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்றத முதல்ல நீங்கள் படிங்க. நீங்கள் எடுத்தாவே நமக்கு வந்து இப்போ ஒரு எல்லாமே சொல்லியிருப்பாங்க ரைட்? ஸோ ஒரு வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் அப்படின்னு எடுக்கும்போது திஸ் இஸ் த பிரின்சிபல் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, இது தியரி பாட்டாக இருந்தாலுமே சரி, ஸோ இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்களா, ஓகே இந்த ஓகே இந்த பிரின்சிபலோடைய ஸ்பெல்லிங் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும், அவ்வளோ, அதோட நம்ம முடிச்சிடுறோம். ஸோ நமக்கு அடுத்து படிக்கக்கூடிய கான்செப்ட்ஸும் நம்ம மறந்து போயிடுறோம். நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த பிரின்சிபல் என்ன சொல்லுது, அந்த பிரின்சிபலுடைய அர்த்தம் என்ன, அந்த அர்த்தம் புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அடுத்து படிக்கக்கூடிய ஒரு 20-30 லைனுடைய தியரி உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இல்லை, எப்போவுமே ஒரு டெரிவேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கான்செப்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது தியரி பார்ட்டாக இருந்தாலும் சரி, முதல்ல அந்த விஷயத்தினுடைய பேசிக் கான்செப்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நான் சொல்லக்கூடிய முதல் டிப். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டிப் அதுதான். ஸோ நமக்கு பேசிக்கான நாலேஜ் கண்டிப்பாக தேவை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த டயக்ராம். ஸோ டயக்ராம் நமக்கு புரியணும். எல்லா டெரிவேஷன்லேயுமே சரி, தியரி பார்ட்லேயுமே சரி, நமக்கு டயக்ராம் இருக்குது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டயக்ராம் என்னடா இதெல்லாம் ஒரு டயக்ராமா அப்படின்னு சொன்னாலுமே சரி, ஐயோ இவ்வளோ பெரிய டயக்ராமா அப்படின்னு சொன்னாலும் சரி, எந்த தியரி பார்ட் இருந்தாலும் சரி, எந்த டெரிவேஷன் பார்ட் இருந்தாலும் சரி, எந்த டயக்ராமாக இருந்தாலும் சரி, அந்த டயக்ராமுக்கு 1 மார்க்கு கம்பல்சரி. இப்போ நீங்கள் ஒரு டெரிவேஷன் எழுதுறீங்க இல்லையா? ஸோ டெரிவேஷன் பார்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜுக்கு அந்த டெரிவேஷன் போகுதுன்னு வச்சுப்போம்.
நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த டெரிவேஷன் எல்லாமே ஃபிங்கர் டிப் அப்படி பக்காவாக புக்கில் இருக்கிற மாதிரி எதில் இருக்கிற மாதிரியோ பக்காவாக எழுதியிருக்கீங்க. பட் டயக்ராமை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கு குறைஞ்சிரும். சரியா? ஸோ டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக எந்த ஆன்சராக இருந்தாலும் சரி, டயக்ராம் இருக்குன்னா அதை வரைங்க. டயக்ராமுக்கு ஒரு மார்க் இருக்குது, அது மறந்துடாதீங்க. டயக்ராமுக்கு ஒரு மார்க் இருக்குது. ஸோ டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஸோ டயக்ராம் அப்படின்னு பேசும்போது ஃபஸ்ட்டு நமக்கு டயக்ராம் புரிஞ்சது அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸை நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் டயக்ராம் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுடைய நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணி அந்த டயக்ராமுக்கு என்ன தான் தியரியில் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த தியரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நமக்கு போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு தெரியும், பேசிக் கான்செப்ட்ஸ் இல்லையா? ஸோ பேசிக் நாலேஜ் நமக்கு தெரியணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டயக்ராமை புரிஞ்சுக்கணும். அப்போ டயக்ராமை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தியரியை நம்ம இன்ச் பை இன்ச், ஸ்டெப் பை ஸ்டெப், வேர்ட் பை வேர்டு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இது ரெண்டு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நமக்கு டெரிவேஷன்ஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மூணாவது விஷயங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ட்ரை டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புக்கை பாருங்கள். இந்த டெரிவேஷன் பார்த்ததுமே என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கே, இதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்லாம் தயவு செஞ்சு யோசிக்க வேண்டாம். இவ்வளோ தானா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இவ்வளோ தானா அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி டெரிவேஷனை பார்க்கும்போது இவ்வளோ தானா அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்கள் மைண்டை முதல்ல செட் பண்ணுங்க. அது 3 பேஜாக இருந்தாலும் சரி, ஒரு பேஜாக இருந்தாலும் சரி, இவ்வளோ தானா அப்படின்னாவே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த டெரிவேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கை பாருங்கள், புக்கை பார்த்து ரைட் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஒன்று நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு போடும்போது இது எதனால் வந்ததுன்றது நீங்களே உங்கள் மைண்டில் கேட்டுக்கிட்டே வரணும். ஸோ புக்கை பார்த்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். புக்கை பார்த்து சால்வ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நீங்களே சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைமு நமக்கு என்ன புரிஞ்சது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கிளியராக இருந்தது அப்படின்னா சூப்பர், அப்போ நம்ம ரெண்டாவது தடவை செம்மையாக எழுதிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். இல்லைப்பா நான் ஃபஸ்ட்டு பார்த்து எழுதினேன், ரெண்டாவது முறை என்னால் சரியாக பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை விட வேண்டாம் இல்லையா? ஸோ பி பாசிட்டிவ். புக் எடுங்க, மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் புக்கை பார்த்து சால்வ் பண்ண போதும். 3வது முறை கண்டிப்பாக உனக்கு வந்துடும், 4வது முறை கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீ அந்த இடத்துல நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்ட. ஸோ நமக்கு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சு போயிடுச்சு, நமக்கு டயக்ராம் புரிஞ்சு போயிடுச்சு, டெரிவேஷனும் சால்வ் பண்ணியாச்சு. இதோடு விட்டிங்கன்னா மறந்துடுவீங்க. அப்போ என்ன சார் பண்ணணும்? 4வது நான் பண்ணுற ரொம்ப முக்கியமான விஷயம், நான் மட்டும் இல்லை யாரை கேட்டாலுமே இது தான் சொல்லுவாங்க, என்னன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த டெரிவேஷனை ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்ட பிறகு ஒரு 3 நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி 3 நாள் கழித்து கேப் விட்டு நீங்கள் சால்வ் பண்ணும்போது அந்த டெரிவேஷன் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ளாஷ் கார்ட்ஸை ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்முலாஸ் நிறைய எழுதி வச்சுருப்பேன். ஒரு சில ஸ்டெப்ஸ் நமக்குமே டவுட்டாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் நான் தனியாக எழுதி வச்சுருப்பேன். நீங்கள் ஒரே நிமிஷம் அப்படியே நான் கேமராவை திருப்புறேன், ரைட்? அப்போ தான் தெரியும், இது நீங்களே பாருங்கள். எஸ், ஸோ பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸோ ஐ யூஸ் டு ரைட் எவ்ரி திங். ஸோ ஃபார்முலாஸ் எதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் இதை எழுதி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே இருக்கும் 12th மேக்ஸிமம் எனக்கு ஃபீல் ஆகக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே இதில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கோ மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ட்ரை டு ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், கண்டிப்பாக எல்லாமே நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் எந்த ஈக்குவேஷனாக இருந்தாலுமே சரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃபிகல்ட்டான பார்ட் இருக்கா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்களா, ரொம்ப கிளியராக இருக்கா கான்செப்ட்டு, அப்படி விட்டுறாதீங்க. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதை ரீவைண்ட் பண்ணுங்கள்.
அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லைப்பா நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், சூப்பராக நான் சால்வ் பண்ணிவிடுவேன், நான் எதுக்கு மறுபடியும் எடுத்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ மேக்ஸிமம் இல்லை, எப்போவுமே ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி சக்ஸஸுக்கு கொண்டு போய் விடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெரிவேஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 137 டெரிவேஷனை நம்ம ஈஸியாக ஒரே நாளில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. வி நீட் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் டெரிவேஷன்ஸை நம்ம ஈஸியாக படித்து ஞாபகம் வச்சுருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸு இல்லை உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை எழுதி வைங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் அதை மக்கப் பண்ணலை, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இது எழுதும்போது இது எதனால் வந்ததுன்றதையும் நம்ம எழுதி வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம படிக்கும்போது எல்லா விஷயமும் நமக்கு ஞாபகம் இருக்கும், நமக்கு மறக்காது ஈஸியாக இல்லையா. இப்போ நம்ம ஒரு விஷுவலைஸ் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வி நீட் லைக் தட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதும். கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ் எவ்வளோ தான் டஃப்பாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே சொல்லிக் கொடுங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ரைட், தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.